வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். நம்மளுக்கு இன்றைக்கி எந்த மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். குரக்கன் சிரா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த சிராவிலேயே பல வகை சிரா இருக்குது. இது வந்து பால் சிரான்னு சொல்லிட்டு யாரும் ஏமாந்துடாதீங்க. குரக்கன் சிராவுக்கு மேலே பாருங்கள் எப்படி கலர் அடிக்குதுன்னு. இதாங்க குரக்கன் சிராயி. இதை வந்து நம்ம புட்டு செய்யலாம். புட்டுக்கு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் பால் சிரா வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வெள்ளட்டின்னு இருக்கும். மேலே வந்து ஊதாரங்கு மாதிரி அடிக்கும். அதான் பால் சுறா. நல்லா பார்த்து கவனமாக மீன்களை வாங்குங்க. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி வந்து எங்களுக்கு குரக்கஞ்சிராய் கிடச்சிச்சு. இந்த குரக்கஞ்சிராயை வந்து இப்போ நம்ம வெட்டி நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துட்டு நம்ம அடுப்பில் அவிய விட்டுட்டு மசாலா அரைச்சிடலாம். அம்மியில் வாங்க இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம புட்டு செய்கிறனால இப்படி பெரிய சைஸாக தான் வெட்டி எடுத்துக்கிறேன்னு. குழம்புக்குண்டா பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன்னு. இப்போ நம்ம மீனை வெட்டி எடுத்துக்கிட்டோம். நல்லா உப்புக்கல் போட்டு உரசி கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ உப்புக்கல் போட்டு உரசிக்கிடுவோம். இப்போ மீனையெல்லாம் நல்லா வெட்டி உரசி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம முருங்கை மரம் வருமோ வராதோண்டு நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம். நல்லா மழை விழுந்ததுனால இப்போ முருங்கை மரம் நல்லா தழுத்துட்டு, ஆனால் வேம்பு தான் அப்படியே விழுந்துருச்சு. என்னன்னு தெரியல, வேம்பு தழுக்கவே இல்லை. இப்போ வாங்க நம்ம வெட்டி அலசி எடுத்த மீனை நல்ல தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு அடுப்பில் அவிய விட்டுருவோம். அவிய விட்டுட்டு இப்போ நம்ம மசாலையை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ கடாயில் வந்து மீன் வெட்டின மீனை போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். போட்டு அப்படியே அவிய விட்டுருவோங்க. நீங்கள் இட்லி சட்டி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இட்லி சட்டியில் அவிச்சுக்கோங்க. நாங்கள் கடாய் இருக்குது, கடாயில் வச்சு அவிச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம சுறா புட்டுக்கு வந்து தேங்காய், சீரகம், மிளகாய், பூண்டு இதை சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ சீரகம் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பூண்டு சேர்த்துக்கிடுவோம். மீன் அவிஞ்சிட்டு இப்போ இறக்கி ஒரு தட்டில் ஆற விட்டுருவோங்க. இப்போ நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டோம். மீனை நல்லா ஆறிடுச்சு. இப்போ தோலை மட்டும் அப்படியே எடுத்துட்டு நம்ம சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம். பாருங்க, தோல் தனியாக வந்துருச்சு. நம்ம சதையை மட்டும்தான் எடுத்துருக்குறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். நம்ம அம்மியில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே பிணைஞ்சு விட்டுக்கிடுவோம்.
இப்போ மசாலாவையெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தாளிச்சிட்டு இதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். சூடேறிட்டு கடுகுளுந்து சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிடுவோம். இப்போ தாளிப்பில் வந்து நம்ம மசாலா போட்டு விரைவி வச்சுருக்கிற அப்படியே சேர்த்துருவோம் மீன். இந்த புட்டை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தண்ணி உஞ்ச உதிரிப்பூ மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ புட்டு ரெடியாகிட்டு இறக்கிக்கிடுவோம். இப்போ புட்டு ரெடியாகிருச்சு. நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு மக்கள் நீங்கள் கேட்கலாம். எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அம்மாவுக்கு வந்து என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால எங்கள் வீட்டை கேட்டு கேட்டு வந்திருக்குறாங்க மக்கள். இங்கே உள்ள மக்கள் சொல்லியிருக்காங்க மதினி வீடு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் சமைச்ச புட்டை வந்து சாப்பிட்டுட்டு அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்யூம்மா. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் வந்து வீடியோவில் தான் இவ்வளோ நாளாக இவங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேர்லேயே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே நிஜமாக கைப்போக்கும் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ மதினி. ரொம்ப நன்றிக்கா. பாருங்கள், எங்களுடைய சப்ஸ்கிரைபர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு எப்படி பார்த்து பார்த்து சமைப்பனோ அதே மாதிரி நம்மளை தேடி வர மக்களுக்கு, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம குடும்பத்தில் எப்படி சமைச்சு கொடுப்போமோ அது மாதிரி தாங்க அவங்களுக்கு விருந்தளிப்போம் நாங்கள். சூப்பர்க்கா. வேற லெவல், வேற லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.